காணம் கெட்டது. எப்படி காணம்? வரட்டும். நம்மிடத்தில் இதற்கு முன்னாலே ஒரு காலம் கெட்டது. அந்த காலம் இப்போ பிரிஞ்சு போய்விட்டது. பௌவென்று காலம். என்ன காலம்? ஐயா, இங்கே உழைச்சு நான் அங்கிட்டு வெளியே ஓடி என்னைய குளிச்சு நான் வரேன். அதனால வரட்டும் பாப்பா. சேவை செய்யும் தியாகி சிங்கார போகி, சேவை செய்யும் தியாகி, சேவை செய்யும் பழையடா தம்பி, பழையடா தம்பி, தியாகி சிங்கார போகி. அந்த இடம் தான், அவ்வளவுதான். நம்ம பாடுறது கேக்குறாங்களே, எங்க அப்புறம் கேட்காம பாடுறாங்க. சேவை செய்யும் தியாகி, சேவை செய்யும் தியாகி, தியாகி, ஆயி ஆயி, தியாகியா இப்பதான் இருந்துட்டு வந்தா. சிங்கார போகி, சிங்கார போகி, நாடிடும் யோகி, ஈசன் பொற்பாதம் நாடிடும் யோகி. எல்லோரும் ஒன்றாக இங்கே கூடுவதாலே, எல்லோரும் ஒன்றாய் இங்கே கூடுவதாலே, உலகினிலே இதுதான் நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே, நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே. ஆண்டி இங்கே, அரசனும் எங்கே, அறிதல் இங்கே, அசடனும் இங்கே, எங்கே, மலரனும் எங்கே, ஆவி போனவின் கூடுவாரங்கே, ஆவி போனவில் கூடுவதெங்கே. ஆகையினால் இதுதான் ஆனால் இதுதான் வாழ்விற்கான சமரசம் உள்ளாவும் இடமே, சமரசம் உலாவும் இடமே, சமரசம் உள்ளாவும் இடமே, சமரசம் சமரசம் உலாவும் உலாவும். அப்புறம் என்ன? சமரசம் சமரசம் அங்கே வச்சாங்க என்னடா ஹோட்டல்ல புளி ரசம். ரசம் உலாவும். உலா சத்தரிங்க வெளியே விட்டு வந்துருவா. சரி போயிட்டு வாங்க. சரியா அண்ணே, ஒரு உடம்பு தண்ணி கொண்டாந்து வாங்கின, வயிற்ற கலக்குது. எதுக்கு கத்துறதுக்காடா? பாருங்கள் ஐயா. வணக்கம். வணக்கம். தாங்கள் யார்? தாங்கள் யாருன்னு உங்களை நான் கேட்கிறேன். சம்பந்தம் நான் கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லணும். ஏன் இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க? தாங்களுக்கும் இடத்திற்கும் என்ன சம்பந்தம்? தாங்களுக்கு எதற்காக வந்தீர் என்பதை அப்படின்னு நான் உங்களை கேட்கணும். நீங்க ஏன் இடத்துக்கு வந்திருக்கீங்க? சும்மா ஏன் இடம் ஓ இடம்னு என்ன என்ன இடம்? இந்த இடம் உயிரோட என்னையா இடம்ங்கிறீங்க? உயிரோட இருக்கிற வரை இந்த இடம் உனக்கு சொந்தம். ஐயா, இருக்கிறவரை நீ செத்து போயிறேன்னு வையேன். ஐயா, அது வாழ்க்கையில எல்லாரும் நடக்கிறது. இந்த இடம் யாருக்கு சொந்தம்? யாருக்கும் சொந்தம் இல்ல. இல்ல இல்ல ஏன் அப்படின்னா, காயமேது பொய்யடா வெறும் காற்றடித்த பொய்யடா ஐயடா, மாயவனார் புயமன் செய்த மண்பாண்ட ஓடடான்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது வெறும் மண்பாண்ட ஓடு. ஆமா, மனுஷன் அங்காரம் உள்ளடக்கி ஐமுறை சுற்றடித்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது காலம். ஆமா, தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் சொல்லியிருக்காங்க. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்கள் மடிஞ்சு போய் ஓடி 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 அங்கே நிற்கிறேன். எங்கே நிற்கிறேன்? சாலை கிராமத்தில். நீங்க முதுகுலத்தில் இருந்தாலும் சாலை கிராமரையும் ஓடியாச்சா? இப்போ என்ன சொன்னேன்னு தெரியுமா? நான் எங்க அப்புறம் என்ன தெரியாம பேசிக்கிட்டு இருக்க? அப்புறம் என்ன பேசணும்னு சொன்னா ஓடி ஓடி தான் சொன்னியா? ஓடி ஓடி என்ன
ஓடி 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 உட்கண்ட ஜோதியை நாட்டு 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 இங்க நின்று போடிய போட்டு ஓடி ஓடி கொலைக்கிறதுக்கு நாய் கடிக்கிறது வந்து ஓடிய. இது என்ன அது? நான் என்ன பாடுறேன், நீ என்னையா பாடுறேன்? நீங்க பாடுறதான் நான் பாடுறேன். ஒரு மனமாது ஒரு மனமாகி இன்ப சுமந்து உருண்டு பிறண்டு வறண்டு உருண்டு பிறண்டு உருண்டா. நான் பைத்தியக்காரா டேய், முகரே பாரு முகரே. இருங்க மரியாதை தேவை முதல்ல. என்ன மரியாதை தேவை? பேசுற புறா இருங்க 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 தேவையில்லாம பிரச்சனை பண்ணியாதீங்க. என்ன பிரச்சனை பண்ணியாதீங்க? நான் ரொம்ப அமைதியா இருக்கேன் இன்னைக்கு. என்ன பண்ணணும் சொல்லுங்க. என்னை பத்தி தெரியாது. என்ன பண்ணுவ? என்ன பெரிய வீரநாட்டம் வந்தாரு. என்னை பார்த்தவன அண்ணன் அண்ணன் பெரிய அண்ணன் குண்டு பையில எத்த தண்டியா இருக்கான். சரி தள்ள வர முடியல. யார் அவரு? ஐயா வணக்கம். அண்ணன் குருசிலி. ஐயா வணக்கங்க. எங்க இடத்துக்கே வந்துகிட்டு யார் இடம்ன்றீங்க, இங்க யாருன்றீங்க? இல்லைங்க, நீங்க யாருன்னு தெரியணும்ல. நான் வந்திருக்கேன் இங்க காட்டுக்குள்ள. ஐயா இந்த மேலூர் இருக்குல்ல, மேலூர்ல இருந்து வந்தேன் நான். மேலூர்னா ரொம்ப தூரம்ல. இதுல குட்டியானில வந்தீங்க? குட்டியானையிலையா? கொட்டாமடிக்கிட்டே இருக்க மேலூர் தானே? ஓ மேலோகத்தை சுருக்கமா மேலூர். மேலோகம் இருக்கிறது மேலுலோகம். அத மேலோகத்தை மேலு உலகம் கீழே உலகம் தெரியுமில உங்களுக்கு? நாங்க இருப்பது பூலோகம். ஆமா, அதையும் சுருக்குவோம். எப்படி? மேலூர் 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 பூலோகத்தை சுருக்க மாட்டோம். ஐயோ அப்படி சொல்லக்கூடாதுங்க. அது மேலோகம், அங்க ஊர் சத்தியலோகம். நீங்க மேலோகத்தை மேலூர்னு சொல்லிட்டீங்க. ஆமா, நாங்க பூலோகத்தை சுருக்கி சொன்னா விளக்கம் வந்துட்டு எங்களை அடிப்பாங்க. வேணாம் தம்பி. அண்ணே, அது மேல இருக்கிறதுனால அது மேலோகம். இது பூலோகம், இது கீழே இருக்கிறதுனால அது மேலூர். இது கீழே இருக்கிறதுனால இதுக்கு ஊர் பேர் என்ன? பூலோகம். கீழூர், 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 மேலூர், கீழூர். மேலூர் கீழூர். சரி அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க ஏதோ விளையாட்டு பிள்ளைய நின்றுட்டு இருக்கீங்க. எனக்கு வேலை இருக்கு. யாரு யாரு விளையாட்டு பிள்ளை? ஏய் வெங்கடேசனா மருதமணியா கொக்கா? வெங்கடேசனா மருதமணியா? வெங்கடேஷ் மருதமணி கொக்கா. இன்னைக்கு மோதி பக்கத்துல வந்திருக்கியா? என்ன வந்தாலும் பாப்பா. மருதமணி கொக்கா. பெரிய ஆளுன்ற மருதமணி கொக்கா. பெரிய ஆளா நீ? தொடுறவளெல்லாம் சொல்லக்கூடாது. போடா ஏழை போல. அவர் ஏழை, இவர் மோடி பேரு. அவரே வந்து காசு சொத்து வச்சிடல. அவரு அவருங்க அப்படித்தான். யாரு சொன்னா அம்பானி பேரன்னு சொல்லுவோம். அவன் மேல கை வைக்கிறீங்க. இன்னொரு வட்டம் கை வச்சு பாருங்க. அவன் மேல இல்ல, இன்னொரு வட்டம் அவன் மேல கை வச்சு பாருங்க. தம்பி இவங்க நான் வந்து ரொம்ப சாதுவான ஒரு ஆளு. யாரு? நான் தான். நாங்கெல்லாம் கொடூரமானவங்க. கொடூரமா இருந்துட்டு போங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நான் ரொம்ப சாத்வீக குணம் படைத்தவன். நாரத மகரிஷி நான். இல்லை நீங்க கொஞ்ச நேரம் என்ன வர சொல்லுங்க. அந்த பையன் இல்லை விளையாட்டு பிள்ளையன்னு சொன்னதுக்கு ஏதோ பெருசா நான் விளையாட்டு பிள்ளையா அப்படி அது இது. நான் இன்னைக்கு வெங்கடேசா மருதமணி கொக்கா ஆமா அப்படின்னு பார்க்கலான்னு வந்திருக்கீங்க. ஆமா அப்புறம் சும்மாவா? சரி, இந்த வாழுகின்ற இடம் இருக்குல்ல, நீங்க வாழ்றீங்கிற இந்த இடம், இந்த இடத்துக்கு என்ன பேரு? இது பலகா மேடை. கரெக்டா சொல்லிடா. ஏய் முகரை பாரு, பலகாமல்ல வாடிய பைத்தியக்காரங்க. ஏங்க அவர் நீங்க கேட்ட கல்விக்கு பழுத்து பழுத்துன்னு சொல்லி. ஏ வாழுகின்ற இடம், அந்த இடத்துக்கு என்னையா பேரு? அந்த இடத்த பேர் தான் என்னன்னு சொன்னேன். அது துணி மேடை, துணி கலையரங்கம் மேல துணி. அதை இப்படி ஆனா அந்த என்னன்னு சொல்றான் பாரு டேய். ஆனா கமுதி பக்கம் மேல பேஞ்சிருந்த மழைங்க அந்த தூத்து விழுந்துருந்தா நீ பொழப்ப போயிருக்கு பாருக்கு. கமுதிக்கிட்ட வந்தேன் பூரா ரோடு ஈரமா இருக்கட்டும், எனக்கு ஈரக்குலாம் கட்டிப்பையெல்லாம் குட்டி கூழ் போய் ஆயிடுச்சு. தம்பி நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? என்னண்ணே சொல்லுங்கண்ணே. நீங்கள் தாங்கள் தங்களுடைய திருவண்ணாமலை உங்க பேர் என்ன? முத அவன் தமிழ்நாடு தான். உன் பேர் என்னையா? என் பேரா? என் பேரு என்ன பேருண்ணே? சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டியா? என்ன டேய் உன் பேர் என்னடா? மரியாதை 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 மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். மனுஷனுக்கு தான் முக்கியம், உங்களுக்கு இருக்குவா? என்ன மனுஷனடா நீங்க எல்லாம்? என்ன டேய் தமிழ்நாடுன்னு எப்ப பேர் வந்து தெரியுமா? எப்ப வந்து சொல்லு. யாருடைய ஆட்சி காலத்துல தமிழ்நாடுன்னு பேர் வந்தது
அறநூத்தி டேய் முகரே பாரு 1600 எப்படி ஆற ஆ. என்ன இப்படி தெரியவே கேட்க மாட்டேன். சரி நீங்க சொல்லுங்க வாங்க. தமிழ்நாடுன்னு ஆ. எப்ப பேர் வந்துச்சுன்னா 1800 மோரே பரதேசி வந்து சேர்ந்துருக்காங்க வணக்கம். இதில் தமிழ்நாடு அவர் இவா உன் நாடு நீ வாழ்ற இல்லை அந்த இடம், அந்த இடத்துக்கு என்னையா பேரு? அதுக்கு பேரு என்ன வரணும், காரியாட்டி பக்கத்துல மருதங்குடி ஓட்டு வீடு. மாட்டி இவங்கிட்ட வந்து நம்ம மாட்டிக்கிட்டோமே நினைச்சிட்டீங்களா? பயமா இருக்கா எங்களை பார்த்து? இல்லையா அந்த இப்படி வானம் ஒரு மாதிரி இருக்கு, மழையே பெஞ்சாலும் தேவலன்னு தோணுது எனக்கு. அதெல்லாம் மழையே பெஞ்சாலும் எங்கள் அண்ணன் விழுவ முறைய காசு பணத்தை கையிலேயே வச்சுருக்கா, நான் வாங்கிட்டு வந்துடுவேன், காசை கொடுத்துருவேன், ஒன்றும் பயப்பட வேணாம். இல்லை எனக்கு இப்போ உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். டேய் ஊருக்கு என்ன பேசுகிறேன், ஊருக்கு விழுவ முறைய மாதிரி அழைச்சிக்கினா நம்மளுக்கு அழுப்பே இல்லை சாமி. நாடகம் பேசுறது இல்லை. சரிண்ணே 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 அந்த பேச்சுட்டு இன்ன வரைக்கும். அப்படி ஒரு ஆள் தம்பி செய்யா ஹோட்டலில் என்ன வேணாலும் வாங்கி சாப்பிடுங்கண்ணே. அதெல்லாம் இருக்கட்டும், உங்க பேர் என்ன? உனக்கு சாப்பாடு வாங்கிட்டு சாப்பிடுயா? பேர் என்னடா? சாப்பாடு வாங்கிட்டு சாப்பிடல. சாப்பிடலையா? உனக்கு மட்டன் சிக்கன் நான் வெட்டியா போச்சு. ஐயா சொல்லியிருந்தா நானா சாப்பிட்டுருப்பேன். இருக்கு போய் சாப்பிட்டு போ. சரி விடு போய் சாப்பிட்டு. டேய் டேய் ஓகேவா, உடனே அப்படி சாதாரண விட்டுட்டு போயிடுவேன் நான். ஏதாவது பேசி சொல்லுங்களா? ஐயா நாங்க இருக்கிறது என்ன நாடுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இல்ல உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? பைத்தியக்கார பல டேய் ஏன் லோகம் சுத்தி வரம்ன்றீங்க, என்ன லோகம் தெரியாதா? இது பூலோகம் தான் முதல்ல சொன்னேன்ல. நீ வாழ்ற இடத்துக்கு பேர் என்னடா கேட்டா தகர என்ன சொன்னேன்? பலக மேடை. ஏய் ஏய் குண்டு பலக யோனங்க பலக மேடை, துணி கல்யாணக்கம், இதெல்லாம் சொல்றதுக்கு பெருசா மருதமணி கொக்காணி என்னடா தெரியும் உனக்கு? யோன என்ன என்ன ராமாயணம் மகாபாரதம் 10 பாட்டு 8 தொகை சிவலகாசி. என்ன சிவலகாசி என்ன ஆச்சுடா? குண்டலகாசி. ஐயோ சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. மணிமேகலை மட்டுமா? மணிமேகலை, ஜெயப்பிரியா, சத்யபிரியா, தெரியாத ஆள் இல்ல. ராதா செல்வி, இங்க ராஜேஸ்வரி எல்லா பேரும் தெரியும். இது நான் இப்ப என்ன சொன்னேன்? மணிமேகலை யாரு? ஜோடிய மணிமேகலை மதுரையில இருக்க டான்ஸ் திண்டுக்கல்ல. பைத்தியக்கார பையில கோவலனுக்கும் கண்ணை மாதவிக்கும் பிறந்த பிள்ளை பேர் என்ன? மாதவிக்கும். கோவலுக்கும் மாதவிக்கும் வந்து ஒரு பிள்ளை பேரு அமுதா. டேய் ஒரே பிள்ளை தான்டா. ஐயோ 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 ஒரு பிள்ளை பேரு அரசியல் படைத்து ஒரு கரம் கூட்டுறாகும். இளையவில வருது அமுதா. டேய் ஒரே பிள்ளை தான்டா பைத்தியக்கார பையிலடா. இல்லையே தவறுதலா பேசிருக்க. ஏன் தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? என்ன அவ ஒரு இல்லையா? ஏய் சிலப்பதிகாரம் ஒரு நூல் இருக்கு தெரியுமா? காளீஸ்வரி இருக்குல்ல. ஏய் ஆலிசர் படிச்சு கூட தெரியுமா? அடே சிலப்பதிகாரம்னு ஒரு நூல் இருக்கு தெரியுமா? இளங்கோவடிகள் எழுதினாரு சிலப்பதிகாரம்னு ஒரு நூல். ஆமா ஆமா இளங்கோடி இருந்தாரு தெரியுமா? அது அந்த சிலப்பதிகாரத்துல மொத்தம் எத்தனை காண்டங்கள் இருக்கு தெரியுமா? 7 இருக்கு. 3 தாண்டா இருக்கு பைத்தியம். இருங்க சொல்ல வர விவரம். சிலப்பதிகாரத்துல 3 காண்டம் தான். அட 4 தொலைஞ்சு வச்சு சொல்ல வந்தீங்க அவசரப்பட்டுக்கிட்டாங்க. அதுக்குள்ள எதுக்கு அவசரப்படுறீங்க? 4 தொலைஞ்சு வச்சா? நாங்க கருத்துக்களை எடுத்து சொல்லவுள்ள நீங்க அவசரப்படக்கூடாது. 4 தொலைஞ்சு வச்சா? ஆமா. அவர் எழுதுனதே 3 தானே. ஐயா 3 எழுதினாரு, அதுக்கு முன்னால 4 வச்சிருந்தாரு பேக்கல. என்னது காண்டா? என்ன காண்டம்? குத்திர காண்டா. அடே பரதேசி, புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் அப்படின்னு 3 காண்டம். இது சிலப்பதிகாரத்துல. நீங்க சொல்றது வந்து ராமாயணத்துல 7. பாலகாண்டம், அயோத்தி காண்டம், அரண்ய காண்டம், கிஷ்கிந்த காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், இது வரையும் கம்பர் எழுதினாரு. இதுல உத்தர காண்டம்னு ஒரு காண்டம் இருக்குல்ல. உத்தரகாண்டம் சுந்தரகாண்டம் எங்கிட்ட இருப்பது குத்திரகாண்டம். ஏய் அட பைத்தியக்காரங்களா டேய், நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்? நான் தமிழ் இலக்கியங்களை, தமிழ் தோன்றிய இலக்கிய இதிகாசங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். முக்கியமான விஷயத்தை அது இல்லைன்னா மனுஷன் வாழவே முடியாது. 10 பாட்டு 8 தொகை. 10 பாட்டா? 14 மேல் கணக்கு. 8 தொகை. 8 தொகை எல்லாம் தெரியுங்க. சரி 8 தொகை நூல் என்னன்னு சொல்லு. 8 தொகைன்றது வந்து ராசபாட்டுக்கு 6500. உனக்கு 8000 ரூபாய் கணக்கு, பள்ளிக்கு 7500, டான்சர் 6000 ரூபாய் கேட்குது, 5 வெட்டிக்காரனுக்கு 5000 ரூபாய், மிருதக்காரனுக்கு 7000 ரூபாய், மிருதக்காரனுக்கு 7000 இல்லை 5500, ஆல்ரவுண்டு 3500, தாளம் 3000. பேசின காசு சரியா வருமா வராதுன்னு தெரியல. வேணு வாடகை 7000 ரூபாய், டோல்கட்டு 500.
உனக்கு 7000 ரூபா சம்பளம், எனக்கு என்ன இருக்க போகுது? ஒன்றும் இருக்காது. காலையில் ஏதாவது சேர்த்து தருவான்னு நினைக்கிறேன். அந்த வில்வ முருகானந்த இங்கே மனசு வைக்கணும். என்னது இப்ப? நீங்கள் சொன்ன மேல் கணக்கு சம்பள கணக்கு. ஏன்டா எரும மாடு? நற்றிணை, குறுந்தொகை, 500, 18 பரிபாடல் இதெல்லாம் தெரியுமா தெரியாதையா? அது நான் சம்பள கணக்காக்கு மேல் கணக்கு. பரிபாடல் என்னண்ணே? பரிபாடல் என்னண்ணே? பரிவான மழை வெஞ்சன்னைக்கு இந்த பரிப்பத்தை போடுவாங்கல்ல. பரிபத்தையா? என்னது? மழை வெஞ்சன்னைக்கு சாரல் மழை வெஞ்சன்னைக்கு டேய், பரிப்பத்தை நான் போடுவாங்க. பேசுறது என்னன்னு தெரியுமாடா? ஏய் என்னடா மரியாதைலாம் பேசுறாரு? நான் என்னடா பேசுறேன்? என்னடா சொல்லிட்டு இருக்கேன்? டேய், பரிபத்தை. ஐயா நாடகத்துக்கு நான் வரல, நான் சும்மா வந்தாலே. ஐயா இருங்க. நான் நாடகத்துக்கு வந்தால. என்னடா பேசுற? நான் சும்மா வந்தாலே. ஏய், அவன் என்ன இருங்க அண்ணா. வந்திய இனிமே உரிச்சு புண்ணை உரிச்சு. டேய் என்னடா? ஏய் ஏய் நாளை கழிச்சு. டேய் என்னது? டேய் ஐயோ இந்த டேய் அதை விட இருக்கிறாளையும் கெடுக்கிறாங்கப்பா. தெரியாதமா கீழே வச்சுட்டேன் வைக்கிட்ட. டேய் நாரதர் கூப்பிட்றாண்ணா. டேய் இந்தரா அண்ணே பைய தூக்கி விடணும். கனியண்ணே பைய தூக்கி 2 தலையில வச்சு நடந்து போய் சொல்லுங்க வீட்டு. இந்த இல்லைன்னா வண்டி எடுத்துட்டு போய் சொல்லுங்க. ஒன்று என்ன எப்போ பார்த்தாலும் ஒரு கர்மமும் தெரியல. இதில் சாப்பிடா. டேய் அது எப்போ இருக்கியா? கேட்டு பாப்பா. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதல்ல. சரி பேசி போ 2 பேரும். சரி இருங்க 2 பேரும் பேசுவோம். ஒன்றும் இல்லை. இப்போ நீ ஒன்று நான் ஒன்றுன்னு பேசுகிறோம். உனக்கு எல்லாம் தெரியும்ல. இங்கே யார் வெற்றி பெறுறான்னு பார்ப்போமா? சரி. கற்றதனால் ஆய பயன்கள் வாழ இவன் நற்றார் தொழார் நின்றார். பேசுகிறேன். நீ பேச. நீ பேசு. குரல் பேசு. நீ உனக்கு தான் நிறைய தெரியும்ல. கற்க கதறா கற்பவா நிக்க அதற்கு தகன்றியா. கற்ற பின் யார் சொல்லுவா? வேற யாராவது சொல்லுவாங்களா? மலர் மீசை ஏகிறான் வாண்டடி சேர்ந்தா நிலைமை நீடு வாழ்வார்னார். ஒழுக்க விழுப்பந்தரம் உயிர் ஓம்பா பண்ணுமியா? ஓம்பா பண்ணுதான் சொன்னாரு. உங்களுக்கு எனக்கு ஒழுங்கா கேட்கல. இங்க சாமி பேசு. ரொம்ப சொல்ல கூடாது. நீ பேசு ராஜா. உன்னை விட்டுறணும் அப்படி. நீ தொடாதீங்க சாமி. ஏன்? சுத்தம் இல்ல. பரவாயில்ல இருக்கட்டும். அதுக்கும் பரவாயில்ல. அப்படியெல்லாம் விட்டுறேன். தப்பிச்சு போயிடலாம். பேசுறீங்களா? நீ பேசி வந்த நொண்ணு என்ன நொண்ணு? நீ பேசியா? பேசு. மலர் மீசை ஏகினான் மானடி சேர்ந்தார். என்னன்னு சொல்றாரு? மான அடிச்ச யாருன்னு கேக்குறாரு. மானு சேர்ந்தா குரங்கு குட்டி ஓடும். நிலைமிசை நீடு வாழ்வாரா பைத்தியம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பணும்? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபவனும் முதற்றே உலகம் இருக்கியா. டேய் சொன்னதே திரும்ப வேற தெரியாதா? ஏய் அந்த குரல் இப்போதான் படிச்சுட்டு வந்தேன். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பணும்? வாய் கேட்பணும். அப்பொருள் மேற்பொருள் காணுபாருவா. காண்பது என்ன காண்பது? இங்க வா அங்க வர. அப்புறம் மெய்ப்பொருள் என்னண்ணே போனதோட கேட்க முடியும். டேய் குண்டு பையல நீ வாடங்க. நீ சொல்லு. என்ன சொல்லுண்ணே? அகழ்வாரை தாங்கும் நிலம்பூர் தம்மை இகழ்வார் பொருத்தல் தலைன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஏன் குரலை சொல்றேன் சொல்ல மாட்டேன் தெரியுமா? அந்த திருக்குறளை எழுதினவருக்கும் எனக்கும் சண்டை. யார் யாருக்கு? அவர் எழுதுனதை நான் ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணிட்டு. அப்ப அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிமகன் முதற்ற உலகம் நீ அதிக சொன்ன. வேற ஆள் எழுதுனது. திருக்குறள் ஒரு ஆள் எழுதுனதையா? அவத்தனை ஊர்ல போய் ஒரு ஆள் எழுத முடியுமாயா? 1340 என்னடா பேசுற? டேய் 1340 கரும்புக்கு ஒரு மொழி வச்சு பேச சொல்லிருக்கியா? அப்படி தாண்டா பேசுவேன். என்னடா செய்வேன்? தம்பி நீங்க பேசுங்க. எய்தற்கரிய செய்த கால்
செய்த கால்தான் அண்ணே. அண்ணே. அண்ணே, நம்மோட சாமி ஒண்ணுமே வேற. பயந்துக்கார் செய்த உதவி நயன் துக்கின் பெரியதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன பெரியது? நயன் தூக்கின் பெரியதுன்னா என்ன பெரியது? நயன் தூக்கின் என்ன பெரியது? ஏய், என்ன அண்ணா வந்து இங்க வா, உன்னை யாரும் கூப்பிடல, இங்க வா. ஆனத்தின் மான பெரிது. எது? என்னடா பேசுற நீ? டேய், பயந்துக்கார் செய்த உதவி சரி. நயன் தூக்கி ஆ. அடுத்து என்ன? நயன் தூக்கிதான் அப்புறம் என்ன லயன் தூக்கிதான் வேலை ஆக்கணும். திருக்குறள் பேசியா? எங்க பேசிக்கிட்டு தானே இருக்கேன். நீங்க பேசிதான் பேசிக்கிட்டு நான் இருக்கேன். என்ன சரியா பேசுங்க. எங்க சரியாத்தான் பேசுறேன், தவறா பேசிக்கிட்டு இருக்கோம். நிலையும் தெரியாத அடங்கியான் தோற்றம். ஆனத்தின் மான பெரிது. ஏய், காலத்தே ஆன வருது. தப்பு தப்பா பேசுறாயா? யோ, தப்பு தப்பா பேசாத. எங்க அண்ணன் பேசுறதும் சரி. தப்பு தப்பா பேசுற சத்தியமா? நான் தப்பா பேசுறேன். ஏய், நீ ஏய், ஏய், நீ போய் த- நீ என் பக்கம் நின்று கொண்டு அசிங்கப்படுத்த மாட்டேன். அப்படியா? ஏய், ஏன்டா தப்பு தப்பா பேசுற? சாமி சரியா பேசுற. ஏய், பேசி பேசுற. தப்பு தப்பா ஏய், போடா. என்ன அதே, அண்ணே? தப்பு தப்பா பேசுறாங்க. இரு. பயந்துக்கார் செய்த உதவி சரியா பேசுறா, பேசுறா, நயன் பேசுறா. அவன் தம்பினேடா. தம்பிடே, இதா இருந்தா நியாயமா இருக்கும். நியாயம் கைவிடியா? இதான் அப்ப ஒரு நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல. இல்ல சார், அசிங்கப்படுத்த மாட்டேன். இன்னியாரா எங்கிட்டு பேசுறேன். பயந்துக்கார் செய்த உதவி நயன் தூக்கில் நீங்க சொல்லுங்களேன் என்னன்னு. இல்ல, இல்ல அவர் தவறா சொல்றாருல. அண்ணே எல்லாரும் சேர்த்து ஆரம்பிக்கிறாரு. யோ, அவர் தவற சொல்றாருல. தம்பி, நீங்க பேசுறது சரியில்லை. என்ன பேச்சு பேசுறீங்க என்கிட்ட? என்ன நீங்க மாத்தி மாத்தி பேச்சு பேசுறீங்களா? மாத்தி மாத்தி சரி, பேசு. திருக்குறள் பேசுறீங்களே. ஆமா, இந்த திருவள்ளுவருக்கு கோயில் இருக்கு, எந்த ஊரும் தெரியுமா உங்களுக்கு? வள்ளுவர் நன்னை உலகனுக்கு தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு. அதுதான், அந்த வள்ளுவருக்கு கோயில் எந்த ஊர்ல இருக்கு சரியான வள்ளுவருக்கு கோயில் எந்த ஊர்ல இருக்கா? தெரியுமா? வள்ளுவருக்கு கோயில் எங்க இருக்கு? புதுப்பட்டிக்கிட்ட இருக்கு. காயாவட்டில இருந்து ஐயா, நீ வா, இங்க வா தம்பி, இங்க வா. புதுப்பட்டியில இருக்கு. எந்த புதுப்பட்டியில? இந்த திருச்சுழி போற வழியில இருக்கிற புதுப்பட்டிங்கிற ஊர்ல வள்ளுவனுக்கு கோயில் இருக்கு. இருக்கா? இருக்கு. தெரியுமில உங்களுக்கு? சரி, அதோட இது வள்ளுவர் எழுதிய திருக்குறள். அந்த திருவள்ளுவர் கோயில் இருக்கிறது புதுப்பட்டியில. இப்ப நான் உங்கள்ட்ட கேக்குறேன், அந்த புதுப்பட்டி இருப்பது டேய், கேட்கறதுக்கு பதில் சொல்லு. கல்விக்கு அதிபதி கலைவாணி, ஆமாவா இல்லையா? ஆமாதான். இந்த சரஸ்வதிக்கு கோயில் எங்க இருக்கு சொல்லு. சரஸ்வதி கோயிலுக்கு இருந்து ஏய், 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 இப்படி வா. நீ சொல்லு, சரஸ்வதி எங்க கோயில் இருக்கு? எங்க அண்ணன் இருக்கல, நான் சொல்ல மாட்டேன். அவன் இல்லப்பா, நீ சொல்லு. இல்ல நான் எங்க அண்ணனுக்கு மரியாதை ஏய், கொடுக்குறேன். பாத்து நான் இல்லடா, நீ சொல்றா. நான் மூத்த ஆளுக்கு நான் மரியாதை கொடுத்தேன், எதுவுமே பண்ணுவேன். தெரியாதா? சரி, எங்க இருக்கு சொல்லு. என்ன உங்களோட வந்தோம்டா எனக்கு தெரியாதா? சரி சொல்லு, எங்க இருக்கு? அதுக்காக நாங்க சும்மா எல்லாமே தெரியாது. காளிமுத்தம்மா சொல்லி விட்டாரா? சரஸ்வதிக்கு காரைக்குடியில சரஸ்வதிக்கு கோயில் இருக்கு. ஏன்னா எரும மாடு தமிழ் அன்னைக்கு தாண்டா காரைக்குள்ள கோயில் இருக்கு. எருமாடு எரும மாடு என்னை வந்தது எனக்கு தெரியாது, அவர் காளிமுத்துக்கிட்டே சேரு. மாமா உன்ட்ட சொல்லி கொடுக்க கூடாதுன்றதுக்காக சொல்லி கொடுத்துருப்பாங்க. தவறாவே என்னப்பா சிந்திக்க வைக்கிறது? சிந்திக்க வைக்கிறதே உங்க வேலை. ஆமா, இப்ப நேத்து சொன்ன நேத்து கேட்டது எங்களுக்கு இன்னைக்கு ஞாபகம் இல்லாம போயிடும். ஞாபகம் இருக்கும்ல? நீங்க சரி சரி சரி, நேத்து கேட்டது இன்னைக்கு ஞாபகம் இருக்கும்ல? எங்க சொல்லு பாப்போம். என்ன சொல்ல? சரஸ்வதி கோயில் இந்த ஊர்ல இருக்கு. அதே காரைக்குடின்னு சொல்லி கொடுத்தாரு, அது இல்லைன்ட்டீங்க. நேத்து சொன்னது இன்னைக்கு ஞாபகம் இருக்கும்ல? சரி, இரியா இரியா, இந்த ஏய் இரு வரேன், புதுப்பட்டின்னு இரு சொல்லி இரு இரு வரேன். நேத்து சொன்னது இன்னைக்கு ஞாபகம் இருக்கும்ல? நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், கேளுங்க. அதுக்கு பதில் சொல்றியா? கேளுங்க. வால்மீகின்னு ஒருத்தர் எழுதினார்ல ராமாயணத்தை, வால்மீகி. அவரோட உண்மையான பேர் என்ன? உண்மையான பேரு வால்மீகி தான். வால்மீகின்னு பேர் அதுக்கப்புறம் மாறிச்சு. அது என்னென்ன பேரு? பேர் மாதிரி. ஏன் அந்த அந்த ஆளு குடும்பம் என்ன விளங்காத குடும்பமா இருக்குமா? ஏன் வச்சவரை எதுக்கு மாத்தி வச்சாங்க? யோ, பேர் ஏண்டா ஏய், ஏன் மாத்தி வச்சாங்க? ஓ, அவனுக்கு ரட்சகன் பேரியா, வழிப்பறி கொலைக்காரையா அவன்? நீங்க சொல்லிடுவீங்க, நான் நினைச்சே சொல்லிட்டீங்க. ஆ? அச்சகன்னு தான் சொல்ல போனேன். ரட்சகன் தான் அவன் பேரோ? அவர்தான். யார் யார் யார்? ஐயா, நீங்க வந்து நாட்டு மக்களுக்கு எல்லா கருத்துக்களையும் எடுத்து ஆமா ஆமா சொல்ல. ஆமா, நாங்க சிரிக்க மட்டும்தான் வைக்கணும். ம், நாங்க அதுல இருந்து இது பெரிய விஷயம் தான். தன்னை தாழ்த்தி பிறரை மகிழ்வுக்கு செய்வதுங்கிறது பெரிய விஷயம். அவங்க எங்களை பார்த்து சிரிச்சா போதும். சரி, நல்லா உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க எல்லாரும், ஆனா படுத்து தான் தூங்குறாங்க. ஒருத்தரா எந்திரிச்சு பக்கத்துல இருக்கவளை எழுப்பி வீட்டுக்கு போய் அவங்க வேணுங்கன்னு படுக்கல. வேற கோயிலுக்கு இந்த நேத்து சாப்பாட்டுக்கு இந்த காத்துக்கும் அப்படித்தான் வரேன். அது என்ன செய்யுது? நீ தூங்காம நிக்கிறியா மேடையில இருந்தா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேர்த்தி கடை இருக்கு. உண்மை உண்மை. இப்போ ஒவ்வொருத்தர் நேர்த்தி கடை போடுவாங்க. உனக்கு கடா வெட்டுறது உங்களுக்கு இந்த அழகு குத்தணும்னு கூட நான் மொட்டை அடிச்சு பழனி மலையில
இந்த மருதமணி எனக்கு அது எனக்கு இல்ல ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு நேர்த்தி கேட அளவு குத்தி பொங்க பின்னாடி வைக்கணும் பின்னாடி எல்லாம் கொக்கி போட்டு இழுக்கணும் பாக்குறேன் அப்படி ஒரு வேண்டுதல் ஆளை கொல்லணும் பாக்குறேன் பட்டையெல்லாம் மாதிரி விரதம் காப்பில மேல வந்த பத்தியா விரதம் பைபாஸ் ரோட்ல அடிச்ச பட்டம் விரதமா இருக்கிறாரு. அதனால அவங்களுக்கு வந்து நேர்த்தி கேடன்னா உங்க கும்பாசத்தன்னைக்கு நல்லா நாடகம் நடக்கிறது நாடகம் மேடம் முன்னுக்க தூங்குறேன் சரி இருக்கட்டும். அப்படின்னு சொல்லி அவங்க நேர்த்தி கேடம் போட்டுருக்காங்க. வேற என்ன பண்ணாங்கன்னு ஏய் பயம் தான்டா நம்மளை பார்த்துட்டு நம்மள்கிட்ட பேச முடியாது யாருமே. கண்ணே வெள்ளையம்மா ஆமா ஐயா வாடாதங்க ஐயா அது கட்டபொம்மை நாடகம். அத்தங்கரையில காத்து கிடக்கிறேன் ஆபாரம்பு போல. பாட்டு பாடல ஆவாரம்பு சுகருக்கு நல்லது சொன்னா. நீ பாட்டு பாடியா? நீ பாடுவா எனக்கு பாட்டுன்றது எனக்கு நல்லது. பாடியா பாடு நல்ல பாட்டா பாடு. என்னண்ணே பாட்டு? பதப்பணித்தேன் மானே மயிலே மரகத குயிலே ராணி நான் பாடும் மானே மயிலே மரகத குயிலே மயிலே குடகுமலை காட்டில் வரும் பாட்டு கேக்குதா என் பைங்கிளி? குடகுமலை பாட்டில் வரும் பாட்டு கேக்குதா என் பைங்கிளி? குடகுமலை காட்டில் வரும் பாட்டு கேக்குதா என் பைங்கிளி? ஏதோ நினைவுதான் ஐயா. சுத்தி பறக்குது பறக்கும்ல உங்களை நினைவு. சரி 2 பேரும் அடிச்சுக்காம இருக்கீங்களா? 2 அங்க இருக்கான் நீ பிரிச்சிடாம எங்களை. சாமி வந்திருக்கிறார். அப்படியா? சரிங்க அவங்கள கூப்பிடுங்க அவங்கள்ட்ட ஆசீர்வாதம். பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி ஒல்கி விழலாமா? பழிமறிக்கலாமா? ஆடிப்பாடி வரவேற்பது குலப்பண்பு குலப்பண்பிலே சிறந்து முறைகளாது வந்தவரை இப்படித்தான் வரவேற்க வேண்டும் என்ற முறையோடு வரவேற்ற தங்களை சந்தித்ததிலே மற்றற்ற மகிழ்ச்சி. வாங்க புருஷன். வாங்க எல்லாம் சேர்ந்து ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் பண்ணுங்க. 2 பேரும் என் புருஷங்க தான். ஆசீர்வாதம். ஏமா அப்படி பண்ற நீ? என்னங்க சாமி? இவங்க புருஷன் அவனுக்கு. ஆமா சாமி.
ஆனை மாதிரி ஒருத்தன் பூனை மாதிரி ஒருத்தன். சாமி இது நல்லா பண்ணும்னு இதை கல்யாணம் பண்ணேன், இது வேஸ்டா போச்சு. சரி இதுவாது ஒல்லியா இருக்குதே, இது நல்லா பண்ணும்னு இதை கல்யாணம் பண்ணேன், அது அதுக்கு மேல வேஸ்டா போச்சு. சரி இப்ப என்ன நினைக்கிறீங்க? பிள்ளைகளை வச்சு மேய்க்கிற மாதிரி இதுகளை வச்சு மேய்ச்சி ரெண்டு பேரும் சரியில்லை. இப்ப அடுத்து என்ன பண்ணலாம் நினைக்கிறீங்க? என்ன சாமி பண்றது, புள்ள வேணும்ல, அதுக்குதான் உங்களை பாக்குறேன். யாங்க சாமி புள்ள பிறந்தா உங்க இன்சியலே வைக்கிறேன். அப்படியா? ஆமா சாமி. வேணாம் இந்த இருக்கட்டும். வேணாம் புள்ள பிறந்தா அப்படிதான் கத்துவேன். கோட்டை செய்யிலே கொஞ்சி கொஞ்சி விளையாடுங்க, கஞ்சி கஞ்சி கவலை இல்லை, இஞ்சி உறவாடுங்க. துன்பத்திலே இன்பமுண்டு, அந்த இன்பத்தையே நீ கண்டு கொண்டாட போல 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 கோட்டை செய்யிலே கொஞ்சி கொஞ்சி போல குடிசையிலே அட கொஞ்சி விளையாடுங்க. போட்டது ஒரு நாள் தானே. அப்படியே மனதுக்குள்ள குடுகுடுன்னு இருக்குமே, வெளியில அப்படியே நல்ல உள்ள மாதிரி நடிப்பேனே. அது ஒரு சந்தோஷம் தானே. என்ன இப்படியாவது சும்மா அவர் பிரிச்சுறாரு. கட்டாத தொட்டிலுக்கு இப்ப வெட்ட போது இந்த தொட்டிலுக்கு வேணாக. நான் பாட்டு நீங்க ஆடுறதுக்கு பண்ணனா இல்ல இந்த பிள்ளைய கெடுக்கிறதுக்கு பண்ணனா? அது கடைசி முடிவு போய் பைசா கணக்குல கூப்பிடுற அடுத்து. நீங்க அப்படி தவறா நினைக்காதீங்க, ரெண்டு பேரும் கெடுக்க மாட்டாங்க. நீங்க ஏன் அப்படி தப்பா நினைச்சிட்டு போறீங்க? ஐயோ சாமி எப்போ பார்த்தாலும் தப்பாவே நினைக்கிறாங்க. அம்மா வாங்க, நீங்க வாங்க. காட்டுக்குள்ள காதல் கிளிய கண்டு, காட்டுக்குள்ள காதல் கிளிய கண்டே, வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சே, பொழுதிருக்க பறந்துருச்சு, போனது பறந்துருச்சு. காட்டுக்குள்ள காதல் கிளிய கண்டு வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சே, நீ போகும் தடம் பார்த்து தானே நிழல் தேடி வரும் இந்த மானே. முகம் பார்க்க துடிச்சேனே நானே, முந்தான உனக்காகத்தானே. ராசாவே நான் இங்கு யாரு, பூவோடு சேராத நாரு, உன்னாலேயே சோகம் பாரு, உண்டல்ல எனக்குள்ள நூறு. ஆகாயம் பூமி தாங்காது சாமி, அழுகின்ற பெண்ணுக்கு ஆயுள் கம்மி. காட்டுக்குள்ள காதல் கிளிய கண்டே வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சேன். விதைச்சாலும் முளைக்காது என்று என்று நான் விதை ஓட்டு வளர்த்தேனே அன்று.
தங்கையே. என் தலைவன் பூந்து விளாடுறான்டா. ஆனா நான் இருக்கும்போது இந்த பிள்ளைய இந்த பாடுபடுத்துறியே, நான் அங்க உள்ள இருக்கையில என்ன பாடுபடுத்துவிய அந்த பிள்ளைய? தங்கச்சி இருக்கிறவங்க ஒரு பயம் இல்ல கொடுக்கல. என்ன பண்றீங்க அந்த பிள்ளைய? தங்கச்சி இருக்குன்னா இல்லையாங்கண்ணே பயமே இல்லையே. புருஷங்களை திட்டாதீங்க. நீ ரொம்ப நல்ல பிள்ளைம்மா, எவ்வளவு பகுமானமா. புருஷனை திட்டாதீங்கன்னா நியாயம், புருஷங்களை திட்டாதீங்கடியா. பகலு நைட்டு நம்ம நாடு எதை நோக்கி போகுதுன்னு எனக்கு தெரியலம்மா. என்ன விஷயம் என்ன கூப்பிட்டீங்க? ஏம்மா இவர் நான் கேட்குறேன், இந்த 2 மட்டும் தான் கணக்கில் இருக்கா இல்லை வேற எதுவும்? நாரதரை சேர்த்துருக்கேன். இப்போ அவர் என்ன சொன்னாரு? அவர் புள்ள தரேன் இருக்காரு. வாங்கிக்க சுவாமி அழைத்து வாருங்களேண்ணா. அண்ணே வந்தோடனே திட்டிக்கிட்டு இருக்கானா இருந்தாலும் அப்புறம் தங்கச்சி நிற்கிறேன் இல்லாமல் அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணிக்க போகிற பிள்ளைய போய் கட்டி பிடிச்சிக்கிட்டே இருந்தா அப்புறம் இருந்தாலும் ஒரு தங்கச்சி சொன்னா கோவிக்குதான். நல்ல விஷயமா சொன்னா தங்கச்சி கோவிச்சுக்க மாட்டேன். பார்த்து உன்னை ரொம்ப நாளாச்சுல்ல? ஆமாண்ணே, ஒரு 2 மாதத்துக்கு மேலே இருக்கும். 2 மாதத்துக்குள்ள இப்போ ஆளு என்ன இழைச்சி போயிட்டீங்களா என்னை பார்க்காம? நீங்க முன்னாடி காட்டிலும் இப்போ ஆள் சூப்பர் பிகரா இருக்கடா. நீ யாரடா ஒரு தங்கச்சியை போய் இப்படி சொல்லலாமா? அந்த பிள்ளைய சொல்லலாம். தங்கச்சி அப்படி சொன்னா பார்க்குறவங்க என்ன பார்க்க அறிவு வேணாம் கொஞ்சமாச்சு. சாமியை போய் கூட்டிட்டு வாங்க போங்க. அது எப்படி சொல்றீங்க? புத்திமா வேற ஒண்ணும் இல்ல, மற்றபடி ரெண்டுமே செயல்பாடு இல்லாம. இந்த பிள்ளை விளம்பரத்துக்கு போதுமே அவங்கள. சாமி வாங்க. சும்மாவே எங்கிட்டே பயந்து ஓடிட்டாரு. எனக்கு தெரியும்னே, நீங்க 2 பேரும் பயமுறுத்துவீங்கன்றது எனக்கு தெரியும். எங்களை பார்த்து அண்ணே என்னன்னே பண்ணீங்க? அவர் இப்படி இருக்கிறாரு. அட பாவியலா, வந்த மனசுல என்ன பண்ணீங்க? தியானத்துல இருக்கா. அப்படியே சேரோட தூக்க சொல்றேன். போய் கூட்டிட்டு வாங்க. நல்ல வேலைக்கு அதுதானே. வணங்குகிறேன் சுவாமி. வந்தாரை பாமாலை பாடி வரவேற்பது எங்களது பாரம்பரியமே ஆகையினால் எல்லாம் ஒழுங்கா வரவேற்புக்கலாம். நான் பாட்டு பாடி சுத்தையில நீங்களே சாமியை சுத்தணும், சரியா? ஆமா, பாட்டு பாடி. மலர் போன்ற வடிவன்றோ என் அருகிலே மயங்காதோ மனமின்று உன் நினைவிலே. மலர் போன்ற வடிவன்றோ என் அருகிலே மயங்காதோ மனமின்று உன் நினைவிலே. உன்னகை புரிந்திங்கு வந்தது நீ எங்கு அழகான உனை கண்டு எங்கள் உள்ளங்கள் ஆடி பாடினார். பரவேண்டும் வாழ்வினில் துயர் தீர்க்க பரவேண்டும். இப்ப சுத்துங்கனே. அறிவுள்ள உங்களுக்கு இருக்காங்க. என்ன சொன்ன நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? பாட்டு பாடும்போது சாமியை சுத்தி விட சொன்னேன். சாமியை சுத்தி வர சொன்னேன், அவர் எதுக்கு சுத்தி விடுறீங்க? அப்படி ஸ்ரீதேவி குடிகொண்ட இம்மாதமே ராஜாதி ராஜாவே உன் சொந்தமே. ஸ்ரீதேவி குடிகொண்ட இம்மாதமே ராஜாதி ராஜாவே உன் சொந்தமே. அழகின் குணசீலா அழகின் குண. என்ன பண்ற நீ? நான் போகணுமா? என்ன போகணுமாண்ணா? உனக்கு இங்க என்ன வேலை? நான் உன் கூட இருந்துக்கிறேன். ரொம்ப நடிக்காத. ஏன் நீ எதுக்கு இருக்க? எனக்கு துணைக்கு ஆளு வேணும், வந்துரு. போகிட்டு நான் தங்கச்சி சேர்ந்து உனக்கு இருப்பேன். இந்தாடே அங்க போன்னு சொல்லிட்டேன். பாட்டை முடிச்சுக்கிறேன், அப்புறம் உன்னை பேசிக்கிறேன். என்னடா அங்க போடா. ராஜாதி ராஜாவே உன் சொந்தமே பழகிடு குணசீலா அழகியின் குலவாள உன் முன்னே இசை ஒலிக்க மங்கையர் மலரை தூவிட. படகுகின்ற சுவாமி, எனக்கு முன்பதாக அண்ணனும் தோழியும் தங்களை சந்தித்த ஆசைகள் பெற்றது கண்ணி மிகவும் பெருமைப்படுகின்றேன். தாங்களே என் இருப்பிடம் தேடி வந்து நினைந்தவுடன் அளவு கடந்த மகிழ்ச்சியும் ஆச்சரியமாகவும் இருக்கிற தம்மிற்பெறுகிற தாமர ஒழுகுதல் வன்மையில் எல்லாம் தலைகின்ற பொன்மொழியின்படி தம்மிவிட பெரியாரின் நட்பும் தொடர்பும் ஆசீர்வாதமும் மிக சிறந்த செயலாகும் என்பார்கள். ஆக அண்ணா இங்க வா. என்ன வந்தவரை மதிக்கா போற வரவேற்பு தங்கச்சிக்கு ஒரு ஆளுக்கு சொல்லு. நாட்டு மக்கள் அண்ணன் தோழிகள் இச்சிறியவளுக்கும் நல்லாசை கூறுங்கள் சுவாமி. அது நமக்கு தெரியும், நீங்க வாங்கினே.
அதுக்காண்டி அவங்க சொல்கிறாங்க முருகனை படக்குன்னு விட்டுருவோமா? எல்லாரும் போயிடுவோமா உள்ள? ஆ யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்க இருக்கா, அப்படி போக முடியுமா? வாங்க முதல்ல. என்ன செய்யணும் பண்ணீங்க? அப்போ வாங்க எல்லாம் வண்டி எடுங்க போவோம் வீட்டுக்கு. ஏன் அப்போ இப்போ ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க? இல்லை என்னன்னு கேட்குறேன். இப்போ தான் நான் வரவேற்பு கொடுத்துருக்குறேன். அவர் வாழ்த்து கொடுக்கணும், சந்திக்கணும், பேசணும், இதெல்லாம் இருக்குது. அதுக்குள்ள என்னடா ஓம் பிரச்சனை? ஏன்னா வேலி ஓன மாதிரி நீயே அந்த பாடுபடுத்துற. ஏவா உனக்கு ஒரு புத்தி சொன்னா கேளு. கொட்டவா இது படுத்துற பாட தாங்க முடியலங்க. தோழி பிள்ளையும் சும்மா இருக்க விட மாட்டேங்குது, தங்கச்சி அவர பிள்ளையும் சும்மா இருக்க விட மாட்டேங்குது. உனக்கு ஆசைன்னா சவாரி பண்ண ஆசைப்படு. வேணாங்கள வேண்டாம் போயிரு. நான் எதுவும் சொல்ல விருப்பல. நீ என்ன சொல்ல வர தெரியுமா? என்ன சொல்ல வர? யானையில ஏறி சவாரி செய்யலாம், ஆனா யானையவே முகரை பாரு முகரைய. என்ன வசனம் பேசுது பத்தியா? நீங்களாவது எடுத்து சொல்லக்கூடாதானே? இங்க என்ன பாருங்க ராணி, நீ வர வாங்கிட்டியா? நீங்க வர வாங்கிட்டீங்களா? என்ன வர வாங்குனீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும், புள்ள ஒட்டியெல்லாம் ஒற்றுமையா இருக்கணும். எரும மாடு வராத ஒரு வந்திருக்கிறாரு. வேண்டப்பட்டது வர வேண்டப்பட்டதை கேட்டு வாங்கிடணும். வா போவா, அவர் முறியன் வந்துட்டாரு. நானும் வரேன். நான் வரேன். நீங்க போற சாமி உள்ளுக்கு போறாப்ல. ஆளுக்கு முதல்ல அவர் போறாரியா? என்னடா பண்ணிய பாவியலா? எங்க அப்பன் அப்பல இருந்து நார்லர்ல இருந்து அவர் இன்னும் கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கணும். பாவா இருக்கட்டும், அவருக்காகத்தான் நான் வரத்தை கொடுத்து அனுப்புங்க சாமி பாவத்தை. இவர்கிட்ட தானே கிடைக்குது, இவர்கிட்ட கிடைக்காது. அதெல்லாம் கேடல இருக்கேன். இப்படி சொன்னா கிடைக்குமா? இப்படி சொன்னா நான் வணங்குகிறேன்டா. எங்க கிடைக்காதவருக்கு உங்க மகரே வணங்குறேன் இல்லடா வணங்குகிறேன். ஆசி சாமியை பார்த்து முகரையை பார்த்தா சொல்லக்கூடாது. என்ன அப்படி பேச? நான் பார்த்து சும்மா இருக்கேன். முகரையை பாரு சாமியை சொல்றேன். என் புருஷனை அடிக்காதீங்க. அதான் ஜாக்கனி எங்க வந்து விழுகுது? ஏடு அவர் சாமி தந்து விட்டாரு. நீ போய் கேளு போ. அவர்கிட்ட கிடைக்காது. டேய் கேளு. கிடைக்காது. நான் உள்ள போறப்ப யாரோ ஒரு ஆள போ. இப்படி தள்ள பாருங்க. ஏய் சாமி அந்த அந்த பயம் இருக்கணும் பாத்துக்க. என்ன எது கேட்டாலும் ஏன் விழுந்தாலும் சட்டையை பிடிச்சு அப்படியே தூக்கிடு. அண்ணே எல்லாம் கேள்வி தருவாரு. கிடைக்காதுல. வந்து நாட்டு மக்கள் நான் ரொம்ப தன்மையான ஆளுங்க. அண்ணே எதை கேட்டாலும் நீங்க என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன். நாட்டு மக்கள் பூரம் சொன்னாங்க. நீங்க என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேங்க. நாரத மகரிஷி தான் என்ன கேட்டாலும் கிடைக்கும்னு சொன்னாங்க. நீங்க உண்மையாவே ஆனா உங்கள்கிட்ட பார்த்தோன்னே எனக்கு அந்த நம்பிக்கையே போச்சு. உண்மையாவே தரேங்க. கிடைக்காது. சத்தியமா தரேன். அந்த பிள்ளை கிச்சு கேட்டது. அந்த பிள்ளை ஐயோ ஏய் டவுசர் இங்க வா. கேளியா? கேட்காம போயிட்டு நாளைக்கு என்ன என்ன நினைப்பாங்க? நீ போயிட்டு வா. கேட்டுட்டு தான் வரணும். கேட்டுட்டு வரேன். இல்ல கேட்டா கிடைக்குமா? கிடைக்குங்க. கிடைக்காது சாமி. யோ கிடைக்காதுங்க. கொடுப்பாருண்ணே. டேய் குண்டு பையலா டேய். சாமி அதான் கொடுப்பாருண்ணே. முதுகுத்தூர்ல கேட்டேன். சரி கிடைக்கல. சரி அருப்புக்கோட்டையில வரும்போது கேட்டேன். சரி கிடைக்கல. ஆ. ஏன் விருதுநகர்ல கேட்டேன். ஆ. கிடைக்கல. ஆ. மதுரையிலே கேட்டேன். ஆ. கிடைக்கல. அங்கேயெல்லாம் கேட்டியல்ல? அங்க எல்லாம் கிடைக்காதது உங்ககிட்ட கிடைக்கும்ன்ற. அண்ணே கிடைக்கும்ண்ணே. அடே அங்கேயெல்லாம் கேட்டேன். என்ன என்கிட்ட கேட்டியா? உங்ககிட்ட கேட்கல. கேளுங்கிறேன். ஆனா கிடைக்காதுன்ற. கிடைக்குமே. கேளு கிடைக்குமா கிடைக்காது கேளு முதல்ல. ஏய் நீ கேக்குறியே கேட்க மாட்டியா? கேளு. கணேஷ் பேர்ல இருக்குமா? போடா போய் கேளு போ.